நீங்கள் நல்ல ஸ்பீக்கர் போட்டு அப்புறமா இது மாதிரி மார்க்கெட்டில் சொல்கிறாங்க லேபர் கம்மி வயரிங் எல்லாம் சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இது கம்பெனி ஐட்டம். இது பாருங்கள், அப்படியே பர்ன் பண்ணுறோம், ஒயிட் பவுடர் மாதிரி ஆகாது. ஓகே, அப்படியே இருக்கும் பாருங்கள். ஆமாம், அப்படியே இருக்கா? ஆமாம் ஆமாம், அப்படியே இருக்குது பாருங்கள், எதுவுமே ஆகலை. ஸோ இதுவே வந்து ஆமாம் பியூர் காப்பர். இதே நான் பிராண்டட்னா பவுடர் மாதிரி கொட்டும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. பெருசாக அந்த ஒரிஜினாலிட்டி எதுவும் மாறலையா? ஸோ இது 80% காப்பர். 80%. ஆமாம், இது மாதிரி 80% காப்பரோட இது மாதிரி நீங்கள் மோரலோட ஸ்பீக்கர், நாக்காமிச்சியோட ஸ்பீக்கர் நீங்கள் மாட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ஸ்பீக்கர் ஒயர் கொடுத்தா தான் நல்ல எஃபெக்ட் வரும். ஓகே, அதே மாதிரி ஸ்பேசர் டைரெக்டாக இது டோரில் ஃபிட் பண்ணால் கடகட ஜார்லிக் நாய்ஸ் வரும். அது நாய்ஸ் வரக்கூடாதுக்காக ஃபஸ்ட்டு இது உட்டில் வைக்கணும். இல்லை எனக்கு உட்டு வச்சு அப்புறமா மழை தண்ணி போகக்கூடாது இந்த வண்டியிலன்னு இது மாதிரி இது ஸ்பீக்கரோட ஃபிட்டிங் இருக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி ஃபிட்டிங் இருந்து நீங்கள் டேம்பிங் எதுவுமே பண்ணுறீங்கன்னா ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகாது. பேக்கில் வந்து சேஃபாக இருக்கும். ஸ்பீக்கர் இது நாப் இது நோசல் இருக்குல்ல, இது கூட ரெஸ்ட் பிடிக்காது. ஏன்னா இது இங்கே வந்துடும். ஓகே, இங்கே காட்டுறதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இது அப்படியே கீழே போயிடும். ஸோ இது தண்ணி அப்படியே மழை தண்ணி அப்படியே இதுலேருந்து கீழே போயிடும் டோர்லேருந்து. ஓகே, ஸோ திஸ் ஆல் த சேஃப்டி கார்ட்ஸ் யூ ஹேவ் டு பை செப்பரேட்லி. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஸ்பேசருக்கு ஏன் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, ஸ்பீக்கர் ஒயருக்கு ஏன் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி குவாலிட்டி ப்ராடக்ட் நீங்கள் போட்டிங்க. குவாலிட்டி ஸ்பீக்கர் வாங்கினா முக்கியம் இல்லை சார், இது மாதிரி குவாலிட்டி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஆக்சசரிஸ் வாங்கினா தான் இதோட வேல்யூ அவுட்புட் எல்லாமே கிடைக்கும். ஓகே ப்ரோ. இதே மாதிரி நீங்கள் ஃபாக் லேம்ப்பு, ப்ரொஜெக்டர் லைட்டு இது எல்லாம் போட்டிருங்கன்னா இது பாருங்கள் திக்னஸ் பாருங்கள் ஒயரோட. இதே மாதிரி ஃபாக் லேம்போட ஒயரிங் நீங்கள் பண்ணிங்கன்னா பாருங்கள் எதுவுமே ஆகலை. ஸோ ஃபயர் ஆகாது, பர்ன் ஆகாது இந்த வண்டி. ஓகே, ப்ளஸ்ஸு லைஃப் இருக்கும். ஓகே ப்ரோ. யா, அப்படியே தான் இருக்குது. எஸ், எதுவுமே ஆகலை. ஸோ இது மாதிரி ஜென்யூன் ப்ராடக்ட் வாங்குங்க. இது மாதிரி குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா குவாலிட்டியோட ஒயரிங் திஸ் பிளே ஏ இம்பார்ட்டன்ட் ரோல். டியூப்லைட் நம்ம மாட்டிட்டோம் வீட்டில், பட் ஒயரிங் சரியாக கொடுக்கலன்னா என்ன ஆகும், ஃபயர் ஆகிடும். சேம் இன் த கார் ஆல்சோ. இஃப் யூ டோன்ட் கிவ் ப்ராப்பர் ஒயரிங், ப்ராப்பர் கிளிப்பிங், ப்ராப்பர் ஸ்பேசர், கண்டிப்பாக இது ஃபயர் ஆகும். இல்லை ஸ்பீக்கரோட லைஃப் குவாலிட்டி போயிடும். ஓகே, அவுட்புட் கிடைக்காது, அவுட்புட் சரியாக கிடைக்காது. ஆமாம். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஒரு சின்ன ஒயரில் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆமாம். ஓகே.